ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அவர் சொர்க்கவாதி என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். அறிவீர்கள், ஹசனுடைய தரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சஹாபி அவரை 3 நாட்கள் பின்தொடர்ந்தார்கள். பெரிதான ஒரு அமலை பார்க்கவில்லை. என்ன செய்கிறீர்கள் தோழரே? யாருடைய வெறுப்பையும் என் உள்ளத்தில் நான் சம்பாதிக்காமல் வாழ்கிறேன், யாருடைய வெறுப்போடும் என் உள்ளத்தை சுமக்காமல் வாழ்கிறேன். சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தார்கள். ஆனால் என் உள்ளம் ஒரு முஸ்லிமின் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமை பகைக்க வேண்டும், அவனை எதிர்க்க வேண்டும், அவனை விமர்சனம் செய்ய வேண்டும், அவனை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கேவலப்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த முஸ்லிம் சமூகத்தில் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு ஜமாஅத்தை சார்ந்தவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த உம்மத்தில் நிறைய ஷேக்குகள் உருவாகிவிட்டார்கள். ஆம், நிறைய ஷேக்குகள் உருவாகிவிட்டார்கள். எதற்கு? ஃபத்வா கொடுப்பதற்கு. என்ன ஃபத்வா? காஃபிருடைய ஃபத்வா, முஷ்ரிக்கின் ஃபத்வா, முபததியின் ஃபத்வா, முனாஃபிக்கின் ஃபத்வா, நரகவாதி என்ற ஃபத்வா. நிறைய ஷேக்குகள், நிறைய படித்த ஆளுங்கள், குர்ஆன் சுன்னாவை கற்றுத் தேர்ந்தவர்கள் உருவாகிவிட்டார்கள். ஒரு முஸ்லிமை எடை போடுவதற்காக, ஒரு முஸ்லிமின் ஈமானை நிரூபிப்பதற்காக, ஒரு முஸ்லிம் யார் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக யார் கொடுத்தது இந்த அனுமதியை? யார் கொடுத்தது? உன் ஈமானை உன்னால் அளவிட முடியுமா? என் ஈமான் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அடையக்கூடிய ஈமான் என்று நான் முடிவெடுத்து விட்டால் என்னை விட நயவஞ்சகன் யாரும் இல்லை. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பெண்மணியின் வீட்டிற்கு செல்கிறார்கள், ஒரு சஹாபியின் ஜனாசாவை பார்ப்பதற்காக. அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவுடன் இந்த பெண்மணி சொன்னார்கள், அந்த ஜனாசாவை பார்த்து, அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான் தோழரே. பெண்ணே, எப்படி சொன்ன? எப்படி சொன்ன? நீ சொல், அல்லாஹ்வின் மீது ஆணை வைக்கிறேன், அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவார் என்று. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டானா இல்லையா என்று உமக்கு எப்படி தெரியும்? முஹம்மது ரசூலாக நான் இருந்தாலும், கொஞ்சம் கேளுங்க, முஹம்மது ரசூலாக நான் இருந்தாலும் என் நிலைமை உங்கள் நிலைமை அல்லாஹ்விடத்திலே என்னவென்று எனக்கு தெரியாது. அவன் முனாஃபிக், அவன் முஷ்ரிக், அவன் காஃபிர், அவன் நரகவாதி, சர்வசாதாரண ஈமான் கொண்டவர்களின் பண்பு அல்ல அது. ஓடினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கம் கிடைக்கும் உமரே என்று சாட்சி கொடுத்ததற்கு பிறகு, உமரே உன்னுடைய நாவிலே சத்தியம் பேசுகிறது என்று சொன்னதற்கு பிறகு, உமரே உன்னுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன் என்று கேட்டதற்கு பிறகு, ஹுதைஃபா, அல்லாஹ்வுடைய தூதர் நயவஞ்சகர்களின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே, அந்த பட்டியலில் இந்த உமருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார். சிந்தித்து பாருங்கள். உமர் அவர்கள் சொன்னார், என் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார். தன்னை அறிவித்தார்கள். நான் யார் என்ற ரப்புக்கு முன்னால் நான் இந்த குற்றத்தை செய்தால் என் நிலைமை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், قال تعالى فلا تزكوا انفسكم, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் சொல்லுகிறார்கள் என்று. என் ஜமாஅத்திலே சேர்ந்து விட்டால் சொர்க்கம் கன்ஃபார்ம். ஜமாஅத்தில் இல்லையா நரகம். 73 கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் நாங்கள் தான். அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக இவர்களுக்கு வஹி வந்தது போல, என் ஜமாஅத்திலே, என் இயக்கத்திலே உன் பெயர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் நீ முஸ்லிமாகவே இருக்க முடியாது. உன் ஈமான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. உன் குர்ஆன் சுன்னா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை மறுமையில் நீ சுக்கம் செல்ல மாட்டாய். லா இலாஹ இல்லல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், அவன் அநியாயம் செய்ய மாட்டான். யார் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை போக்குகிறானோ அல்லாஹ் அவனுடைய கஷ்டத்தை நீக்குவான். யார் ஒரு முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றுகிறானோ அல்லாஹ் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவான். ஒமன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கின்றானோ அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். قال رسول الله صلى الله عليه وسلم, யார் ஒரு முஸ்லிமின் குறையை தேடிச் செய்கிறானோ அல்லாஹ் அவனுடைய குறையை தேட ஆரம்பித்து விடுவான். அவனுடைய குடும்பத்தார்களுக்கு முன்னால் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்துவான். லா இலாஹா இல்லல்லாஹ். அவனை பற்றி தெரியுமா? அவரை பிரச்சாரம் செய்தவர். அவனை பற்றி தெரியுமா? அவர் ஆண்களோடு பழக்கப்பட்டவர். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் குறையை வெளிப்படுத்துகிறார். ஆதாரம் இருக்கிறது எங்களிடத்தில். போஸ்டர் அடிப்போம், நோட்டீஸ் அடிப்போம், மக்களுக்கு அவனை முன்னால் நிறுத்தி அவன் எவ்வளவு பெரிய கொடிய பாவி என்பதை நிரூபிப்போம். சவால் அழைக்கலாம் விவாதத்திற்கு. அவர் வரட்டும் அவருடைய குறையை பற்றி பேசுவதற்கு. லா இலாஹா இல்லல்லாஹ். ஐயோ அதபின் ஹாதா. இது என்ன ஒழுக்கம்? இது யார் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம்? இது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை இந்த ஒழுக்கத்தில் வழிகாட்டவில்லை. நபித்தோழர்கள் இப்படிப்பட்ட ஒழுக்கத்தில் வழிகாட்டவில்லை. என் அறிவு, என் தெரிவு, என் ஆய்வு இதுதான் சரி என்று எப்போது ஒரு மனிதன் முடிவெடுக்கின்றாரோ அப்போது இந்த வழிகேடு அவனிடத்தில் தொற்றிக்கொள்ளும். பாதுகாப்பாளர் என்னுடைய முஸ்லிம் சமூகத்தை